வினை தீர்க்கும் நாயகனே, வினை தீர்க்கும் நாயகனே, வணங்கி துதிப்பேன் விநாயகனே. வினை தீர்க்கும் நாயகனே, வணங்கி துதிப்பேன் விநாயகனே. வித்வம் அளிப்பவனே, விக்னம் அழிப்பவனே, விஜயம் கொடுப்பவனே நீயே விக்னேஸ்வரனே. வினை தீர்க்கும் நாயகனே, வினை தீர்க்கும் நாயகனே, என்றும் நீயே. கைலை கலைக்குழுவின் கருப்பசாமி என்னும் பக்தி நாடகமானது உடன்தானே ஆரம்பிக்கப்பட உள்ளது. சைவத்தின் மேல் சமயம் வேறில்லை, அதில் சார் சிவமாம். தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லெனும் நான்மறை செம்பொருள் வாய்மை வைத்த சீர்திரு தேவாரமும் திருவாசகமும் உய்வை தரச் செய்த நால்வர் பொற்றாள் எம் உயிர் துணையே. ஐந்து கரத்தனை ஆனையுங்கத்தனை இந்தின் இளந்திரை ஏத்தனை. ஐந்து கரத்தனை ஆனையுங்கத்தனை இந்தின் இளந்திரை ஏத்தனை. நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை குன்றில் வைத்தடி போற்றுகின்றேன். நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை குன்றில் வைத்தடி போற்றுகின்றேனே, போற்றுகின்றேனே, போற்றுகின்றேனே. அகஸ்தீஸ்வரம் பணிவான வணக்கம். அகஸ்தீஸ்வரம் ஆம், இம்மண்ணிலே பிறந்து வளர்ந்து நாடக கலையை நார்த்திசையும் பறைசாற்றி புண்ணிய உயிர் நீர்த்து தம் பூத உடலை இம்மண்ணிலே கலர வைத்து வரும் கால சந்ததியினருக்கு நாடக கலையில் எண்ணும் எழுத்துமாய் திகழும் நாடகத் தந்தை செல்லத்தங்கம் ஆசிரியர், நகைச்சுவை நர்த்தனர் ராமநாடார், சிரிப்பின் சிகரம் விஸ்வாமுத்திரர் புகழ் கைலைநாதன், ஹரிச்சந்திரன் புகழ் சாமுவேல் ஆசிரியர், இவர்கள் வரிசையின் புகழ் பாதங்களுக்கு இந்த நாடகத்தை புஷ்பங்களாய் சமர்ப்பிக்கிறோம். இன்னுயிர் போற்றும் இமாலய இந்து மதத்தில் ஒருவனுக்கு ஒருத்தி என்ற தாரக மந்திரத்தை உலகுக்கு எடுத்துக்காட்ட எடுத்த அவதாரம் தான் ராம அவதாரம். சூரிய வம்சத்தின் 55வது தலைமுறையாய் தசரத சக்கரவர்த்தியின் 3 தேவியருக்கு நன்மகனாய் தோன்றி ராஜரிஷி விஸ்வாமுத்திரனின் வேள்வி காக்க தாடகையை அழித்து மிதிலையில் நாணேற்றி வில்வொடித்து சீதா பிராட்டியை மணமுடித்து வாலியை அழித்து அனுமனை அன்பால் அணைத்து ராவணனை வதைக்க லங்கையை சமுத்திரம் கிழித்து இணைத்து ஆடை அழுக்ககற்றும் ஒருவன் சொல்லால் சீதையின் வால்மீகி வனவாசம், லவகுசனின் குருகுலவாசம் அனைத்தும் ராமநாமமாய் இனிதேறும் தருவாய் சீதையின் அக்னி பிரவேச முடிவின் தொடக்கமாய் கருப்பசாமியின் கதை. ஆம், கருப்பசாமி உருவான கதை. அச்சங்கோவில் கருப்பசாமி கோவில் பூஜாரி வாயிலாக அறிந்ததையும் தெவிவழி கதைகளால் புரிந்ததையும் வில்லிசை நாயகி பூங்கனி மாணிக்கம் அவர்கள் உணர்த்தியதையும் இணைத்து கருப்பசாமி நாடகமாய் அன்னையின் காலடியில் கலையரங்கத்தில் இதோ.
தில்லை நடராஜனே போற்றி, திருவிளையாட்டில் தில்லை பரம்பொருளே போற்றி போற்றி. நாரதா, ஏன் இந்த பதட்டம்? தாண்டவ தவப்பொருளே, தங்கள் திருத்தாண்டவத்தால் 14 லோகங்களும் திக்குமுக்காடி விட்டது. காரணம் தெரியவே திருக்கையிலே நோக்கி ஓடி வந்தேன். நாரதா, நல்ல தருணத்தில் நான் வந்திருக்கிறாய். ராமசரிதத்தை உற்றுப்பார். மாறன் மாரதி சொல்வினை தூண்ட இறைமாத தருணத்தில் சீதை கானக தத்தெடுப்பில் வால்மீகி ஆசிரமத்தில் ஒரு பிள்ளை, வால்மீகியால் தெப்பப்புள்ளில் பிரஞ்சீவி மந்திரத்தால் ஒரு பிள்ளை ஆக லவன் குசன் இரு பிள்ளைகளுடன் உத்தமன் ராமன் உயரிய ஆட்சி பரிபாலன நியதி நிமிடத்திற்காய் சீதை அக்னி பிரவேசம் நடக்கப் போகிறது. அதன் முடிவில் தெரியும் என் தாண்டவத்தின் வெளிப்பாடு சக்தி. நாராயண நாராயண ஈஸ்வரே, இப்போது எனக்கு மேலும் வர ஐயரையும் அறவே தீர்க்க அங்கு சென்று பார்ப்போம் வா. அம்மா தாயே, புண்ணிய தாயின் மகள் சீதை அழைக்கிறேன். என்னுடைய பக்தியின் நாயகனாக விளங்கும் ராமராஜ்யத்தின் அன்பு நேரி நீதி வழுவா ஒழுங்கு நினைக்கிற முடியாண்ட மனம் கொண்டு கடநீரை கடைசி ஊழியில் வர செங்கோல் திட்டத்தை சர்வம் அறிந்திடவே என் சாமியின் சொல்ல கிழங்கு. இதோ இந்த சீதை அக்கினி பிரவேசமாக போகிறேன். என் புண்ணியத்தின் புனிதத்தை உணர்ந்ததே பூமா தாயே, இதோ உன்னில பிறந்து இந்த பாவியை ஏற்றுக்கொள்வாயாக, ஏற்றுக்கொள்வாயாக. வணங்குகிறேன் பரம்பொருளே. தம்பியின் பிரிவால் வாடும் லவனுக்கு தாங்கள் தான் அருள்பாலிக்க வேண்டும். தம்பியின் பிரிவால் வம்பும் லவனே, உன் தம்பியாகிய குசன் வால்மீகியால் தெப்பப்புல் கொண்டு பிரஞ்சீவி மந்திரத்தால் பிறந்த குழந்தை. அதனால் தான் சாம்பலாகிவிட்டார். எனினும் உன் கூற்றுக்கிணங்க எரித்த சாம்பலை கொண்டு உயிர் பெற செய்கிறேன். நாரதா, அந்த சாம்பலை உருப்பிடித்து அள்ளி எடுத்து பிரம்மனை உயிரூட்ட செல். ஈஸ்வரரே, சாம்பலில் உருவெடுத்த அந்த உருவமானது கருத்த மேனியுடனும் சரிந்த கொண்டையுடனும் மனைவத்த தோத்திட காத்திரம் கொண்டு கொடும் வீரராக திகழ்கிறார். அபார செயல் வீரராய் விளங்கப் போகும் காவல் கருப்பரே, ஒடுங்காவலுக்கு அனுப்ப நல்லவரம் வல்லவரம் வெல்லவரம் அத்தனையும் தந்து அருள் புரிய வேண்டுகிறேன் ஈஸ்வரே. கருப்பனே, நீ கேட்ட அத்தனை வரங்களையும் அருளினோம். இனி அதிக வர சக்தியின் அம்சமாய் ஒரு சக்தியை பிறவித்து கருப்பாயி என்ற பெயர் நாமத்துடன் உன் இணைய சக்தியாய் அமைய
பெற்று கருப்பன் கருப்பாயி என்று ஆரியங்காவு கோட்டை காவலாய் நின்று இக்குவலயத்தை காப்பாற்றுவீர்களாக. கருப்பனே, ஹரிசிவ அம்ச சக்தியின் மணிகண்டன் வரவு கண்டு தோழமை கொண்டு அருள் புரிவீர்களாக. ஐயா 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 ஐயா, நான் மோசம் போயிட்டேனே. இந்த பாவி மனுஷன் கூட எப்படித்தான் வாழ போறணும் கருப்பா? ஆட கரிச்சட்டிக்கு பிறந்தவளா, காலம் தள்ளாட்ட காலத்தை பிடிச்சி கடலுக்கு தள்ளலாம். நல்லா தோட வந்துட்டு இருந்தா வாட்டையும் கொக்கா வீட்டுக்கு புத்தரிசுங்க போன நீ தானே சொன்னா. அதுக்கு நானும் கொண்டே ஆட்டிக்கிட்டே பின்னால வந்தோம்ல. என்ன தரஞ்ச விளக்கமா தாலியே அடிக்கணும், மட்டியே அடிக்கணும். ஆமா, அதால வந்துட்டாலும் யோ வந்திர வந்த உடனே என்ன கட்டிடு, எனக்கு கோழி அடைச்சி குழம்பு வேணும்னு கட்டிடு. அதுக்கு என் அக்கா என்ன சொன்னா, சேவல் தான் நிக்கி பொட்டை கோழி இல்லைன்னு சொன்னா. ராத்திரியோட ராத்திரியா பாவி மனுஷா அந்த பொட்டை கோழி சேவலை பொட்டை கோழியா வேற மாத்தி அதை முட்டை வேற பண்ண வச்சு. அது எப்படியாக சேவலை போட்டே மாத்த முடியும்? இது என்ன கதையாகும்? யோ நீர் பேசாதோ. ராத்திரியோட ராத்திரியா சேவலோட கொண்டையும் வாழையும் அறுத்து அப்புறம் அந்த எங்க அக்கா முட்டை சுத்தி போடுறதுக்காக வச்சிருந்தா உச்சந்தில போடணும். அந்த முட்டையும் எடுத்து எப்படியோ கோழிகளை திணிச்சு அதுதான் இது பொட்டை கோழி, இதை கறி வைங்க சொல்லிட்டு உடனே எங்க அக்காவும் அதை அறுத்து கறி வச்சு நல்லா பிடிக்க தின்னுட்டீரு. நான் என்ன பண்ணுவேன்? எனக்கும் என் அக்காவுக்கும் சண்டை வந்துருமே, எனக்கு பயமா இருக்கு. சண்டை வந்துடும். சண்டை சேவலை போட்டு மாத்துறதுனா கொத்தி அவுச்சது நீட்டி உப்பு தீர்ப்பாக்க ஒரு துண்டு தானே தானி கேட்டேன். கறி சட்டியோட தலையை போட்டு தின்னுட்டு படுறது கதறியல்ல ஒண்ணு. பேசாதிரும், சும்மா இரும். பேசாம தின்னுபுட்டு செவனையே உழுந்து கிடக்க வேண்டியதானே. நீர் ஒரு பெரிய வைத்தியான்னு நினைச்சுக்கிட்டு என் அக்காவுக்கு காலு லேசா பசங்கிட்டு நரம்பு பசங்கிட்டு கொஞ்சம் யாரும் தடவி விடணும் அப்படின்னு சொன்னா மனுஷன் என்ன பண்ணுவான்? அவன் மேல விழுந்து உருண்டு பிறண்டு தடவுன்னு தடவிட்டே அந்த நரம்பு எங்கெல்லாம் நழிஞ்சிட்டு கிடந்து தெரியுமா? நான் உச்சில இருந்தே தடவி சரி பண்ணி விட்டேன். சரி பண்ணிரு, என்னத்தான் சரி பண்ணிரு, வாழ்க்கையே அம்மா போச்சு. சும்மா கடவுள்ல என்ன இருந்தாலும் உன் உடம்பு மவுக்கு வரவே வராது. வெட்டி குழப்புன வயல் திட்டுமா உன் உடம்பு பட்டும் படாத பட்டு துணி மாதிரி கை பட்டதுமே கஞ்சி தண்ணிக்குள்ள கைய வச்சது மாதிரி அப்படி ஒரு குளிர்ச்சி. ஐயோ கடவுளான நீ சொல்றது சத்தியமையா? கண்ணு 2 பேர் சத்தியமான சொன்னாங்கல்ல மானே.
இந்த மயான மாயக்காவு கடாரன் திருநாமம் கேட்டதுவே முக்காடி திரளும் செல்வத்தை எல்லாம் கொட்டியவைப்பன். அதை கட்டி கொண்டு வர இத்தனை காலதாமதமா? ஆரியங்காவு ஆட்டு மந்தை மக்கள் கொடுத்த செல்வத்தை எல்லாம் கட்டி கொண்டு வர முடியாமல் வாயிலே விடுத்து வந்து விட்டாயா? இப்போது மக்கள் தங்கள் பெயர் நாமம் விடுத்து தங்களை கடுத்து பேசுகிறார். கடிகளவும் பொருளை என்று கர்ச்சிக்கின்றனர். என் நெஞ்சில் பட்டது உன் வாயால் வெளிப்பட்டது. சிசியனே, ஆரியங்காவுகாரனுக்கு நம்மீது பயமற்று போய்விட்டது. அதனை அகற்றி அம்மை கண்டதும் ஆடி அலறும் அளவிற்கு பயம் கொண்டு அலறாராகிறேன். அப்படி செய்தால்தான் சரியா? அதே கனவாதை கைப்பில் உருபிடித்த கருவேண்டும். பயிறு கிழித்து குடல் பிடுங்கி எடுத்த குட்டி உயிர் கருவை உளவி கொண்டு அரைத்தெடுத்து மாந்திரீக வெட்டி அடைத்து மந்திரம் செய்தார். தானாக தருவார்களடா நான் பெற்ற பிள்ளைகளை? மக்கள் கூட்டம் பயந்து பயந்து நடுங்கி நிற்கும். கோடி பொருட்களை ஓடி வந்து தருவார்களா? ஆமாம் குருவே, 3 மாச குழந்தை எவ்வா தருவா? யாரு 3 மாசம் புழுவாம இருக்கா? அதே சிசியா, இதோ கருஞ்சூரை கண்மதியே, காட்டு காட்டு. வைத்தியரும் மரத்தாணியும் நம்மிடம் நோக்கி வருகிறார்கள். எதிர்ந்த குருவாளை குத்தி கிழித்து ஒரு கரை